ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஒரு பாரமான மூட்டை ஒன்றை வயதான ஒருவர் தூக்கி கொண்டு தள்ளாடி நடந்து வந்தார். அவர் படும் வேதனையை தேவதூதன் ஒருவன் கண்டு உதவி செய்ய ஓடி வந்தான். ஐயா, மூட்டையில் இருப்பது என்ன என்று தேவதூதன் கேட்டான். அதுவா, எனது கவலைகள், நேற்றைய சம்பவங்களை நினைத்து நினைத்து வேதனைப்படும் கவலைகள், நாளைய தினத்தை எதிர்நோக்கி பயப்படும் கவலைகள், இந்த இரண்டும் தான் உள்ளே இருக்கின்றன என்றார் முதியவர். தேவதூதன் மூட்டையை திறந்தான். உள்ளே ஒன்றுமில்லை. மூட்டையை தூர எறிந்தான். நேற்றைய நாள் கடந்து விட்டது, நாளைய தினமோ இன்னும் வரவில்லை, கவலை ஏன் என்று முதியவரை அனுப்பி வைத்தான். ஆம், நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆம், கவலை நோயை வரவழைத்து வாழ்க்கையை சிதைக்கும் என்றால் மகிழ்ச்சி நல்ல ஔஷதமாக இருக்கத்தானே செய்யும். ஆம், இருதயத்தின் மகிழ்ச்சி கர்த்தரை துதிக்கும் துதி. அது நோய்களை நீக்கும், முகக்களையை உண்டு பண்ணும், நம்முடைய ஆயுளை அது பெருக்கும். கவலையான நேரங்களில் துதிக்க கடினமாகத்தான் இருக்கும். கவலை துதியின் சத்தத்தை வெளியே வரவிடாமல் தடுக்க முயற்சிக்கும். ஆனாலும் தீர்மானத்தோடு விடாப்பிடியாய் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து துதிக்க ஆரம்பித்து விட்டால் சில நிமிட நேரங்களுக்குள் கவலை உங்களை விட்டு ஓடி போகும். கர்த்தரின் ஆனந்தம் உங்கள் உள்ளத்தை நிச்சயமாக நிரப்பும். ஆமேன்.